ஓபிஎஸ் வந்து சட்டசபையில போய் நேற்று முதல்வரை சந்திச்சு நான் கட்சியில சேரல, ஆனா கட்சிக்கு ஆதரவு தரேன், திமுகவுக்கு ஆதரவு தரேன், எனக்கு ஒரு 2-3 சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதே இதுல வந்து ஐயப்பன் எம்எல்ஏ வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் போல சிஎம் வந்து முதல்வர் ஸ்டாலின் நல்லாட்சி தர்றாரு, அவர் ஆட்சி இன்னும் நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இது எப்படி உங்களுக்கு? இல்லைங்க, அண்ணா திமுக இருந்து சென்று விட்டாங்க. சென்றவங்க அவங்க என்ன பேசினாலும் அது நாங்க என்ன கருத்து சொல்றது, அது அவங்களுடைய கருத்து. இதே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அதிமுக தொண்டர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. எடப்பாடியார் செஞ்சது தவறா சரியான்றது இப்ப தெரியும். அதிமுக எடுத்த நடவடிக்கைகள் சரியா தவறா என்பது தெரியும். ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் அண்ணன் எங்கள் மதிக்கத்தக்க அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய நடவடிக்கை சமீப காலமாகவே அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேசாம சேர்ந்துடலாம். என்ன சொல்றீங்க? அவர் பேசுற பேச்சே அப்படித்தான். இந்த கட்சி அவரை 3 முறை முதலமைச்சராக்கி சாதாரண ஒரு டீ கடைக்காரரை, என்ன சொல்றீங்க, ஒரு பெரிய உலகத்துல இருந்தவரை ஒரு சேர்மனாக்கி, ஒரு அழகு பார்த்து சட்டமன்ற உறுப்பினராக்கி, முதலமைச்சராக்கி அழகு பார்த்த இந்த கட்சி பலமுறை நிதி அமைச்சராக வகித்தவர் அதிமுகவர். இன்றைக்கு போய் இந்த கட்சியை இந்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்க சோதனை நேரத்துல இந்த கட்சிக்கு குரல் கொடுக்காம அண்ணன் பேசுறாருன்னா எங்களுக்கெல்லாம் மன வருத்தமா இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ்.